சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை எதிர்கொள்ள முடியாத இன்னைய உள்ள சிஎம் ஜோசப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வேணான்னு தான் நினச்சேன். நிதியமைச்சர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். 4012 3 ஃபைலை ரிவ்யூ பண்ணி என்னோடய டேபிளில் வச்சுருக்கிறாரு. அந்த டேபிளில் உள்ள ஃபைலை திறக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பின்பத்தோடு பேசுகிறாரு. அதை எப்போ திறக்கணும், எப்படி திறக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது டிவிக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க, நடிகர் விஜய் அவர்கள் படத்தில் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார், ஆனால் ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு வில்லனாக சட்டசபையில் இப்படி ஒரு முகங்காட்டுவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரியலில் அவர் இப்படித்தான் கேரக்டரே, படத்தில் அவர் ஹீரோவாக தான் நடிச்சிருக்கிறாரு, எந்த படத்துலையுமே அவர் வில்லனாக நடித்தது கிடையாது. அஜித் கூட எப்போதும் சில படங்களில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு, அவர் ரியல் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹீரோவான ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இப்போ நம்ம சட்டசபையில் சுட்டி காட்டி இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உடனே எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூச்சாண்டியெல்லாம் எங்கள்கிட்ட காட்ட வேண்டாம், உங்களில் 3 அந்த ஃபைலை வச்சுருக்கீங்க ரிவ்யூ பண்ணி, அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு இப்போவே ஓப்பன் பண்ணி அப்படி ஒரு வேளை எங்களுடைய அமைச்சர்கள் யாரும் தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா உடனே ஆக்ஷன் எடுங்க. அதை பற்றி நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதை நாங்கள் சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்கொள்கிறோம். இந்த பூச்சாண்டி காட்டுறதுக்கெல்லாம் திமுக கழகம் என்றைக்குமே அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெத்தி அடி பதிலை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மேலே பார்த்தோம்னா சிஎம் ஜோசப் அவர்களுக்கு பேசுகிறதுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லாமல் அப்படியே எப்போதும் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்படித்தான் போயிட்டுருக்கு பாருங்கள். அதாவது படத்தில் தான் ஹீரோவாக இருந்து நடிக்கக்கூடியவர் ரியல் லைஃப்பில் வில்லனாகவும் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அவருடைய சட்டசபையில் பேசப்பட்ட அந்த குரலுக்கும் அது யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரில. ஜோசப் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதினாலும் நீங்கள் சொந்தமாக கொஞ்சமாவது யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் பொருள்.